எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்னைக்கு டேட் 9. நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்டில் நம்ம எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். ஸோ நல்லா படிங்க. இருக்கிற 1 மந்த்தை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய டைமை வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். நல்லா படிங்க. நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கலாம். நம்மளுடைய ஒர்க்கும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு என்றைக்குமே நம்மளை கைவிடாது. எல்லாருமே கைவிட்டுடலாம், ஆனால் நம்மளுடைய ஸ்டடீஸ் மட்டும் நம்மளை என்றைக்குமே கைவிடாது. ஸோ ஹோப்ஃபுல்லாக படிங்க, நம்ம போஸ்டிங் வாங்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம 2 இயர்ஸ் தான் உட்காந்து படிச்சுட்ருக்கோம். கரெக்டாக 2 இயர்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னும் பொழுது ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இருக்கிற இந்த 31 நாளில் இது வரைக்கும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து இருக்கிற இந்த 31 நாளில் ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட நமக்கு மார்க் ரெடியூஸ் ஆகும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி எக்ஸாமுக்கு போவோம். இல்லை அப்படின்னாக்கா லேட் ஆகிடும் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த டென்ஷனில் அந்த படபடப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஸோ எவ்வளோ நமக்கு டென்ஷன் இருந்தாலும், எவ்வளோ நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஓஎம்ஆர் ஷீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ண மாட்டோம். இப்போ ஏ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நம்ம டாட் வச்சுட்டு பி அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம ஷேட் பண்ணால் கூட அந்த மார்க் வந்து ரிடக்ஷன் ஆகிடும். ஓகேவா? அந்த மைனஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? இருக்கிற 31 டேஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய படிங்க, படித்ததையே படிங்க, புதுசாக எதையும் படிக்காதீங்க. ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. படித்ததையே திருப்பி 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 சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். அந்த ஹோப்ஃபுல்லோடு படிங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோ என்னன்றதை உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஓகேவா? ஓஎம்ஆர் ஷீட்டு இப்படி தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆர் ஷீட் இதுதான் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அந்த சீரியல் நம்பர் வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபில்லாகி தான் வந்திருக்கும். அதனால நீங்கள் சீரியல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறீங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? செகண்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, அங்கே இருக்கு இல்லையா, அப்போ நான் லைன் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த லைனில் ஆல்ரெடி அங்கே ஃபில்லாகி தான் வந்திருக்கும். அது எல்லாமே கரெக்டாக ஹால் டிக்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. இனிஷியலும் நம்மளுடைய ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உடனே இன்விஜிலேட்டர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எதுக்கெல்லாம் மார்க் வந்து ரிடெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஷேட் பண்ணணும். இதுதான் கரெக்டு. இந்த டிக் பண்ணுறது, க்ராஸ் பண்ணுறது, இல்லை டாட் வைக்கிறது, இல்லை சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் போடுறது, இல்லை எதுவுமே ஃபில் பண்ணாமல் வைக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு மார்க்கு இன்வேலிட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம 2 சைன் போட வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சைன் போடணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இங்கே செக்ஷன் 5ல் பாருங்கள், அந்த ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிறது வந்து இன்விஜிலேட்டர் தான் போடுவாங்க. சப்போஸ் அவங்க போட மறந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு ரீகால் பண்ணுங்கள். ப்ரெசென்ட் அப்படிங்கிறத அவங்க ஷேட் பண்ணணும். அப்படி இல்லை டைம் ஆச்சுனாக்கா நீங்களே ஷேட் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய குற்றம்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்விஜிலேட்டர் வந்து பிளாக் பால் பென் பெண்ணை தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு எந்த பெண்ணும் நம்மத்தில் இருக்கக்கூடாது, பிளாக் தான் இருக்கணும். இன்விஜிலேட்டரும் பிளாக்கில் போட சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், அவங்க மறந்துருந்தாங்க அப்படின்னா. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஃபிஃப்த்து வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துருங்க. அவ்வளோ ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஸோ அப்புறம் ஒரு பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க புக்லெட் ஓப்பன் பண்ண சொல்லி. நீங்கள் அப்போ தான் சீலை ஓப்பன் பண்ணணும். சீல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த புக்லெட் நம்பர் அப்படின்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த புக்லெட் நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு சீல் ஓப்பன் பண்ணாமல் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கும், செகண்ட் கொஷின் இருக்கும், தேர்ட் கொஷின் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு பேஜ் வந்து என்ன இருக்குனாக்கா பிளாங்காக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக்லெட் நம்பர் கொடுக்குறது வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் நமக்கு மார்க் ரிடக்ஷன்ஸ் இருக்குது. அதை மைண்டில் எப்பயுமே நீங்கள் நினச்சிட்டே இருங்க. ஸோ இது முடிஞ்சு போச்சு. 6th ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சா? ஸோ 7th தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, கொஷின் நம்பரை இப்போ நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்க. கொஷின் புக்லெட்டில் இப்போ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த கொஷினோட நம்பரில் உங்கள் ஃபிங்கர் இருக்கணும்.
உங்கள் பென் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா ஓஎம்ஆர் ஷீட்டில் தயவுசெய்து டச் பண்ணாதீங்க, கொஞ்சம் மேலேயே வச்சுட்ருங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் டச் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது டாட் வச்சா கூட நமக்கு மார்க் ரிடெக்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ 200 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஷேட் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஷேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியலனாலும் பிஆர்சி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருங்க, ஆனால் அப்படின்றத மட்டும் கொடுக்காதீங்க. இது எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் உங்களுடைய புக்லெட் இருக்கு இல்லையா, அந்த புக்லெட்டோட லாஸ்ட் பேஜோ இல்லை எந்த பேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த பேஜில் எடுத்துக்கோங்க. அதில் ஏ அப்படின்னு போட்டுக்கோங்க. A to D வரைக்கும் போட்டுட்டு ஏல எந்தெந்த காலமெல்லாம் எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் 1 by 1 நோட் பண்ணுங்கள். ஏல எவ்வளோ வருது, ஃபஸ்ட்டு காலமில், செகண்டில் ஏ எவ்வளோ வருது, தேர்டில் எவ்வளோ வருது. அதே மாதிரி தான் பிக்கும் போடுங்க, சிக்கும் போடுங்க, டிக்கும் போடுங்க. இது எல்லாமே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 200 கொஷின்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ இது ஏதாச்சும் இன்வேலிடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்வேலிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே கவுண்ட் பண்ணி 200 வந்துருச்சு அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணதுமே உடனே ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணாதீங்க. ஓவர் ரைட் பண்ணக்கூடாது ஓஎம்ஆர் ஷீட்டில். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே இருக்கிற ஏ வேல்யூவை கரெக்டாக நீங்கள் அங்கே போடுங்க. சப்போஸ் இங்கே வந்து ஒரு 49 வருது, இந்த ஏல நீங்கள் 50 போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பேப்பர் வந்து இன்வேலிட். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக ஏ கரெக்டாக இருக்கா, பி கரெக்டாக இருக்கா, சி கரெக்டாக இருக்கா, டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு 1 by 1 செக் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு டைம் இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சு 15 minutes தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நோ வரி அபவுட். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ உங்கள் ஏபிசின்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், லெஃப்ட் தம்ப் நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இன்பிட்வீனில் இன்விஜிலேட்டர்ஸ் வந்து சைன் வாங்கிப்பாங்க. நீங்கள் இதில் லெஃப்ட் தம்ப் தான் இம்ப்ரெஷன் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட கை தெரியாமல் ஓஎம்ஆர் ஷீட்டில் பட்டுச்சு அப்படின்னாக்கா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டு இன்வேலிட். ஓகேவா? அதனால் அவங்க க்ளோத் ஒன்று கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்களே உங்களோட ட்ரெஸ்லேயே கூட வைப் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய காரம் ஆகாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ இன்விஜிலேட்டர் இங்கே சைன் போடுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்விஜிலேட்டர் இங்கே தான் சைன் போட போகிறாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அவங்க பிளாக் பண்ணல தான் போடுறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த சர்க்கிள் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து இன்விஜிலேட்டர் மட்டும்தான் பண்ணணும். தயவுசெய்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஒரு இன்விஜிலேட்டர் ஓகேன்னு வாங்க, ஒரு இன்விஜிலேட்டர் வந்து நம்ம பேப்பரையே வாங்க போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இன்விஜிலேட்டர் தான் இதில் ஃபில் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற வேல்யூவும் அவங்க போடுற வேல்யூவும் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது இன்விஜிலேட்டர் சைன் போடுவாங்க. பிளாக் பெனில் சைன் போடுறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பால் பெனில் இங்கே உங்களுடைய சைனை நீங்கள் போடுங்க. அவ்வளோதான் ஓஎம்ஆர் ஷீட்டு. இவ்வளோ தான் ப்ராசஸ் நமக்கு. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஈஸியாக தான் இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளோட எக்ஸாமை நம்ம முடிச்சிட்டோம். 200 கொஷின்ஸை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, லாஸ்ட்டாக ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்னதாக நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ப்ரெசென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெஃப்ட் கார்னரில் பாருங்க செக்ஷன் பி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் ப்ரெசென்ட் அப்படின்னு ஷேட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஷேட் பண்ணலை இன்விஜிலேட்டர் அப்படின்னாக்கா நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். செகண்ட் இங்கே ஒரு ப்ரெசென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரெசென்ட்டையும் ஷேட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இன்விஜிலேட்டர் சைன் போடுறாங்களான்னு பாருங்கள். இங்கே ஒரு சைனர் இருக்கும், இங்கே நம்மளுடைய சைன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக செகண்ட் பேஜில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு சைன் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல சைன் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டோட ப்ராக்டிஸு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஓவராலாக பார்த்துருவோமா. ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா, ப்ரெசென்ட் அப்படிங்கிற இடத்துல 2 ப்ரெசென்ட் இருக்கும். அந்த 2 இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். நான் திரும்ப சொல்கிறதுக்கான ரீசன் வந்து நம்மளது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் கூட இன்வேலிட் அப்படின்ற வந்துடும். 2 வருஷம் படித்தது வேஸ்ட்டாக போயிடும். சைனு நம்ம செல்ஃபாக 2 சைன் போடுவோம், இன்விஜிலேட்டர் அவர்களும் வந்து 2 சைன் போடுவாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து ஒரு டைம் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக்கும் நமக்கு மார்க் ரிடக்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னாக்கா நம்ம எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.